Assalamu alaikum guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம class 16ல இருக்கோம். ஸோ பீகாக் பேட்டர்ன் பார்க்க போகிறோம். இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அண்ட் லைக் ஷேர் கமெண்ட் கண்டிப்பாக மறந்துடாதீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த பீகாக் பேட்டர்னில் நம்ம வந்து ஒரு கர்வ்டாக ஒரு எக்கு ஷேப்பில் வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு லீஃப் ஷேப். ஸோ நீங்களே பார்க்கலாம், ஒரு லீஃப் ஷேப் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இந்த எக் ஷேப்பில் இருந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்படி ஜாயின் பண்ணிக்கணும் கரெக்டாக. இந்த லீஃபோடைய ஸ்டார்டிங் பாயிண்டில் ஒன்று, அப்புறம் மிடில் ஒன்று, அப்புறம் ஐஸ் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பீகாக்கோட மவுத் போட்டுக்கணும். அண்டு கீழே வந்து அந்த தோகை வரத்துக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு பாட்டு, ஸோ அதையும் நம்ம போட்டுக்கிறோம். அண்ட் இப்போது இது இந்த டைரெக்ஷனில் இருக்கு இல்லையா, இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் இன்னொன்று போட்டு பார்க்கலாம். ஸோ சேம் தான். இதுக்கு வந்து நம்ம ஃபுல் சர்க்கிள் போடாமல் அப்படியே ஷேப் எடுத்து போடுறோம். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக வரல அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி எக் மாதிரி போட்டும் போடலாம். நம்ம ஃபுல்லாகவே எப்படியோ ஃபில்லிங் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இது ஒரு பேட்டர்ன், சேம் லீஃப் பேட்டர்ன் வந்து இதில் ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு. இது வந்து கொஞ்சம் வந்து சைடாக போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு போட்டதில். இது வந்து கரெக்டாக வந்து நம்ம சென்டராக வர்ற மாதிரி போட்டிருக்கோம். இதுக்கு வந்து இந்த 2 பேட்டர்ன் தான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய பேட்டர்ன். இது 2 மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டாலும் போதும், சும்மா ரெஃபரன்ஸ்க்கு. ஏன்னா நிறைய இடத்துல பீகாக் பேட்டர்ன் நிறைய டைப்பில் வரும். ஸோ அப்போ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு 4 பேட்டர்ன் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், 4-5 பேட்டர்ன். ஸோ அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு எப்போயாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பட் மெயினாக இந்த 2 பேட்டர்னையும் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து பெரிய பீகாக் எப்படி போடுறதுன்றத வீடியோ எடுத்து நான் போடுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அதில் உங்களுக்கு இன்னுமே நல்லா புரியும். அண்ட் இது வந்து சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபில்லிங், நமக்கு விருப்பப்படுற மாதிரி நம்ம ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை டார்க் பண்ணிவிட்டு, இதுவும் ஒரு பீகாக்கு வரக்கூடிய ஒரு இது. இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி போட்டாலும் அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி லுக்காக இருக்கும். ஸோ இதுக்கு சேம் தான். இந்த மாதிரி ஃபில்லிங் நம்ம விருப்பப்படி நமக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அது ஜஸ்ட் லைக் தட் அப்படியே கொடுத்துட்டு ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு ஃபில்லிங் கொடுத்து முடிச்சுக்கலாம். ஒரு லீஃப் மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிட்டோன்னா டிஃப்ரென்ஸ் தெரியாமல் போயிடும். ஸோ டிஃப்ரென்சியேஷன் காட்டணும் அப்படின்றதுக்காக லீஃப் பேட்டர்ன் போட்டுக்கிறோம். இப்போது இந்த இடத்துல இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு மேலே இந்த மாதிரி ஃபில்லிங் கொடுத்து முடிச்சுக்கலாம். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு நான் போட போகிறதெல்லாம் இதை நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணலாம். ரெண்டு பேட்டர்னுக்குமே வந்து உள்ள ஃபில்லிங் கொடுத்துடலாம் இப்போது.
இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து ஸ்ட்ரெயிட் லைன். இது வந்து நம்ம க்ராஸ் லைன் கொடுத்துருந்தோம். இது ஸ்ட்ரெயிட் லைன். இந்த பேட்டர்ன் வந்து ரொம்பவே கஷ்டமான பேட்டர்ன் தான் பிகினர்ஸ்க்கு. ஸோ நீங்கள் பென்சிலில் அழகாக வரைஞ்சிட்டு நீங்கள் மேலே வரைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் இது ஈஸியாக வந்துடும். ஏன்னா இது ஷேப் எடுக்க முடியாது. பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியலாம். பட் ஷேப் எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சம்டைம்ஸ் சில பேருக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடலாம். ஸோ வராதவங்க நான் சொன்ன மாதிரி பென்சில்லையே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம போடக்கூடிய பேட்டர்ன் பார்த்திங்கன்னா டவுன்வர்ட் அண்ட் அப்வர்ட். ஃபஸ்ட்டு அப்வர்டு. ஸோ இந்த மாதிரி அப்வர்ட் டைரெக்ஷனை கம்ப்ளீட் பண்ணிப்போம். அப்புறம் டவுன்வர்ட் டைரெக்ஷனை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டவுன்வர்ட் போடுறேன். சேம் தான், அதே மாதிரி தான் போட போகிறோம். எடுக்கும்போது எப்போயுமே அந்த லைன் ஒட்டி எடுக்காமல் வி ஷேப்பில் எடுங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஷேப் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதுக்குமே வந்து நம்ம ஃபில்லிங் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை பார்க்கக்கூடிய நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை பார்க்குறீங்க, வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் ஆல்சோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி எனக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் உங்களுக்கு வேறு மாதிரியான ஏதாவது டவுட்ஸ் இதில் இருக்குது, இப்போது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த கோர்ஸ் எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, ஃப்ரீ சர்டிஃபிகேட்டுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராம் லிங்க்கில் எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அண்ட் உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கொடுக்கும்போது நான் ரெஜிஸ்டர் பண்ணிப்பேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதையும் நம்ம வந்து இந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பீகாக் போட்டோம் பார்த்திங்களா, ஸோ அதையுமே நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஃபில்லிங் கொடுத்தாச்சு. ஆப்போசிட்டில் இருக்கிறதும் ஃபில் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபில் பண்ணியாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.